இந்த நாய் கடிச்சதை ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டார். இதை சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த நாய் பற்றி தான் இப்போ நீயா நானா நிகழ்ச்சி வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த நாய்க்கு ஆதரவாக பேசியவர்கள், நாய்க்கு எதிராக பேசியவர்கள், இதை பற்றிய சர்ச்சைகள் நிறைய வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை அதோடு ஸ்டாப் பண்ணுங்க, அப்போ தான் தொடர்ந்து இதை பற்றிய எதுவும் வராமல் இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லி நம்ம அந்த மாதிரி வீடியோவும் பார்க்குறோம். ஆனால் இது அந்த மாதிரி வீடியோலாம் இல்லை. சோமாலியா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு முறை பஞ்சம் வந்தது. பஞ்சம்னா சொல்ல முடியாத ஒரு பஞ்சம் வந்தது. அப்போ கழுகு ஒன்று ஒரு குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போகிறத ஒருத்தர் படம் பிடிச்சு போட்டிருந்தார். அது உலகத்தினுடைய நிறைய கவனத்தை ஈர்த்தது அந்த படம். அந்த படம் எடுத்து போட்டவர் அதற்கு பிறகு அவர் ரொம்ப துயருற்றார். ஏன்னா அவர் இந்த உலகத்தில் இருந்த எல்லா நாடுகளும் அவரை சொல்லுச்சு, ஒரு குழந்தைய ஒரு பருந்து, ஒரு கழுகு தூக்கிட்டு போகுது அப்படின்னா அதை காப்பாற்ற முற்படாமல் அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாரு அப்படின்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி எழுந்தது. எனக்கும் இந்த நாய் குழந்தைகளை தூக்கி கொண்டு போகிறதும், குழந்தைய அப்படியே குதறுது, 4 நாய்கள் சூழ்ந்து கொண்டு குதறுவதையும் நான் வீடியோவில் பார்த்தேன். எந்த இடத்துல அது நடந்தது அப்படிங்கிறத பற்றி எந்த தகவலும் அதில் இல்லை. இன்ன தெருவில், இன்ன இடத்துல, இத்தனாவது சந்தோ, தெருவோ, ஊரோ, நாடோ, எந்த ஒரு பகுதியாவது இந்த இடத்துல தான் நடந்தது, இந்த இடத்துல இத்தனை நாய்கள் இருக்கின்றன அப்படிங்கிற செய்தியெல்லாம் அதில் இல்லை. அனுப்பக்கூடிய வீடியோக்கள் வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, நான் அதுலேயும் அதை தான் பார்க்குறேன். ஷார்ட்ஸ்லையும் அப்படி தான் நான் பார்த்தேன். நான் பார்த்ததை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ போடணுன்னே நான் நினச்சேன். அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு அப்படின்னா அவருடைய மனநிலை அந்த குழந்தைய போய் காப்பாற்றணுங்கிறதுல இல்லை, வீடியோ போடுறதுல தானே இருந்தது. இன்றைக்கு இதை பார்க்கும்போது தான் பெரியவங்கள்லாம் ரொம்ப மனசு வருந்துறது. இதுக்காக தான் இளைஞர்களுக்கு எதை முன்னால் பண்ணணும், எதை பின்னால் பண்ணணும் அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் யோசித்து பார்க்கும்போது தெரிஞ்சது, இந்த வீடியோவை எடுத்தவர் இளைஞர் என்று எப்படி சொல்ல முடியும்? யாரோ ஒருத்தர் எடுத்திருக்காரு. அப்போ அந்த எடுத்தவருக்கு என்ன இல்லை அப்படின்னா அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த நேரத்தில் தோணலை. அதை வீடியோ எடுக்கணும், அதை எல்லாருக்கும் அனுப்பணுங்கிற எண்ணம் தான் தோன்றி இருக்கிறது. அப்படின்னா எவ்வளோ வருந்தத்தக்க ஒரு நிலையை நோக்கி இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. இப்போ அந்த நிகழ்வை அதை அப்புறம் எப்படிங்க நாங்கள் இந்த உலகத்துக்கு காட்டுறது? இந்த அநியாயத்தை எல்லாம் எடுத்து காட்ட வேண்டாமா? அப்போ வீடியோ போட்டு தானே ஆகணும், அதை நாங்கள் படம் பிடிச்சி தானே ஆகணும், 4 பேருக்கு காட்டினா தானே மற்ற குழந்தைகளாவது காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு கேட்குறதும் எனக்கு காதில் விழுது. உண்மைதான், இந்த மாதிரி போட்டு காட்டும்போது மற்ற குழந்தைகள் காப்பாற்றப்படுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டுது. அதுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு குழந்தையை ஒரு 4 நாய்கள் துரத்துவதைப் போலவும் கடிப்பதைப் போலவும் எனக்கு ஒரு ஃபோட்டோ கொடு அப்படின்னு கேட்டால், ஒரு வீடியோ கொடுன்னு கேட்டால் அந்த ஏஐ அதை கொடுத்துட போகுது. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை போட்டு இந்த மாதிரி இன்ன தெருவில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு அதை கொடுக்கும்போது அது எவ்வளவு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு அப்படியே உண்மையாக நடந்த நிகழ்வை நாங்கள் காட்டுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை துன்பப்படுவதை ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அதை முழுமையாக கூட பார்க்க முடியல. அப்படியே மனசு கலங்குது. இப்படிப்பட்ட ஒரு வீடியோவை போட்டிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. அந்த வருத்தத்தை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சதுனால தான் இந்த வீடியோ போடணும் அப்படின்னே நான் கருதினேன். நம்ம இன்றைக்கி இரக்க உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுகிறது. ஏன்னா இரக்கம் என்ற ஒன்று இப்போ இல்லாமல் போகிறது. காரணம் என்ன அப்படின்னா வீடியோ கேம்ஸ் தான். இன்றைக்கி வீடியோ கேம்ஸு அவ்வளவு பேர், அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் உட்பட அத்தனை பேரும் வீடியோ கேம்ஸ் பார்த்து எப்படி அவர்கள் வீணாக போகிறார்கள்,
குழந்தைகள் எப்படி ஆகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய கட்டுரை ஒன்று நான் படித்தேன். அதை பற்றியும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சேன். அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா மிக எளிமையாக கொல்றதை பற்றி சொல்கிறாங்க. இத்தனை பேரை நான் கொன்னுட்டேன், இத்தனை பேரை சுட்டுட்டேன், இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறது. செத்து போகிறதும் கொல்றதும் இன்றைக்கு ஒரு கேம் ஷோ அப்படின்னு சொன்னால், அப்போ நாம் எதை நோக்கி போகிறோம்? அப்போ மனித அபிமானம், கருணை, பிற உயிர்களின் மீது இரக்கம் இதெல்லாம் நமக்கு கிடையாதா அப்படின்னு நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு சமுதாயம் போகிறது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒன்று. இதை பதிவு செய்யணும்னு நினச்சேன். பார்க்கும் அத்தனை பேருக்கும் நன்றி. எல்லோரும் இரக்கத்தோடு வாழ்வோம், எல்லோரும் அன்போடு வாழ்வோம். அதுதாங்க மனித உயிருக்கான ஒரு சிறப்பான பண்பு. சரியா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.